وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا. الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تنال الدرجات وبكرمه تبدل الخطيئات. وأصلي على من أرسل رسوله بالهدى والبينات. أصحاب فضيلا أوصيكم وإياي أولا بتقوى الله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் என்ன சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார்கள் என்பதை அறிந்து புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காக இங்கே குறைந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்றைக்கினிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கொடுத்த பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் எது என்று சொன்னால், நான் சொல்லக்கூடிய பாக்கியம் ஹிதாயத். அன்பிற்கினிய அல்லாஹ்விடையார்களே, நாம் எல்லோரும் நம்முடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், தங்கத்தை உரசி பார்க்கின்றோம், கத்தியை தீட்டி பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்கத்தை உரசி பார்த்து அது தங்கமா இல்லையா என்று நாம் பரிசோதனை செய்கின்றோம். கத்தியை தீட்டி பார்த்து அந்த கத்தி கூர்மையுடையதாக இருக்கின்றதா, அது அறுபடுமா இல்லையா என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாம் கொஞ்சம் பொடுபோக்கு தன்மை உடையவர்களாகத்தான் நம்மில் பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிதாயத்தை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஹிதாயத்து நமக்கு வெறுமனே வந்து விடவில்லை. மாறாக அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களும் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், பல கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டிதான்
நமக்கு இந்த ஹிதாயத் என்பது நமக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அந்த ஹிதாயத்தை, அந்த ஈமானை நாம் கொஞ்சம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த ஹிதாயத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் வாரி வழங்கி விடுவான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவருக்கு தான் கொடுப்பேன் என்று திருமறை ஆணையை பறைசாட்டி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை இழந்து அனாதையாக பிறக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்களும் விட்டு செல்கிறார்கள், மரணமடைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய வாப்பாவுடைய சகோதரர் அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்துடைய தருவாயை நாம் எடுத்து படித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரண தருவாயுடைய நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். என்ன வசனம் தெரியுமா? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிபுடைய மரணத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் கேட்கின்றார்கள். அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும், அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். எப்பொழுது? அவருடைய மார்க்கத்தில் இறந்ததற்கு பின்னால். அவர் குறைசியாக இருந்து அந்த குறைசிகளுடைய அவர்கள் எதை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அந்த அவர்களுடைய மார்க்கத்திலே மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு வேதனை மிக்க தாங்காமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி இருக்கின்றான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும், எப்படி? மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே லா தஹ்தி, நேரான பாதையை எம்மால் காட்ட முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறைசாட்டுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலாகின் அல்லாஹ் யஹ்தி மையஸா. எப்படி? வலாகின் அல்லாஹ் யஹ்தி மையஸா என்றாலும் தான் நாடியவருக்கு தான் அந்த ஹிதாயத், அந்த நேரான பாதையை நான் வழங்குவேன் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் பறைசாட்டுகின்றானே. அன்பிற்குரியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஈமானை உரசிப்பாக கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தூரை விரும்பக்கூடிய மனிதருக்கு கூட அந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை. நம்மோடு எத்தனையோ நபர்கள் பழகுகிறார்கள், மாற்று அன்பர்கள் நம்மோடு தோழமை கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் என்ன? இந்த முஸ்லிம்கள் நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படாத அந்த ஹிதாயத், அவர்களுக்கு வழங்கப்படாத நேரான பாதை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மிகப்பெரிய பாக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஆக இந்த ஈமானை, இந்த ஹிதாயத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அந்த ஹிதாயத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட கால சூழ்நிலை என்று சொன்னால், உலகத்தில் அநியாயமும் அக்கிரமம் நடக்கக்கூடிய கால சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஈமானையும் கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு என்ன நிஅமத்து வழங்கப்பட்டாலும் அந்த நிஅமத் என்பது யாரிடத்திலிருந்து வந்திருக்கின்றது தெரியுமா? ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது. எனவே அந்த நிஅமத், அந்த ஹிதாயத்தை நாம் அழகாக சரிவர நாம் புரிந்து நாம் உலகத்தில் அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஈமான் என்பது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை விடவும், உங்களுடைய பிள்ளைகளை விடவும், உங்களுடைய மனைவிமார்களை விடவும் யாரை அதிகமாக நேசிக்க வேண்டுமா? இறைவனுடைய தூதர்
அந்த முஹம்மது நபியை நேசிக்க வேண்டும், நம்முடைய உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் என்பது பரிமூலம் அடையும். இல்லை என்று சொன்னால் லா யுமினு அஹதுக்கும், உங்களுடைய ஈமான் என்பது உங்களை ஒருவருக்குமே முழுமை அடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அன்பிக்கினவர்களே, இந்த ஈமான் நமக்கு கிடைத்திருக்கின்றது சொன்னால் அதுவே மிகப்பெரிய பாக்கியம். ஆக இந்த ஹிதாயத் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த ஹிதாயத்தை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் ஈமான் கொள்வதை போன்று அந்த மக்கத்து குறைஷிகளும் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஃபகத் இஹ்தது, அவர்கள் என்ன செய்திருப்பார்களாம்? நேரான பாதை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். திருமறைக்குவார்கள். அன்பிக்கினியவர்களே, அவர்கள் நம்மை போன்று அந்த மக்கத்து குறைஷிகள் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை போன்று அந்த மக்கத்து குறைஷிகள் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூட ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான் சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய ஈமான் என்பது எந்த அளவுக்கு வலுமிக்கதாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஈமானாக அவரிடத்தில் இருந்திருக்கும். அன்பிக்கினியவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கக்கூடிய வேளையில் இந்த மார்க்கத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்காக அவருடைய எஜமானிடத்திலே அதிகமாக துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. இரும்பை காட்சி ஊட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இருந்தாலும் அவர்கள் ஈமானை விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்காக அந்த இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரிய மாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் இருந்தது. அவர்கள் வாள்களால் வெட்டப்பட்டார்கள். பூமிக்கு அடியிலே அவர்கள் பூத்தப்பட்டு தலைகள் ரம்பத்தால் அறுக்கப்பட்டது. இரும்பு சீப்புகளால் அவருடைய உடம்புகள் சீவப்பட்டது. அன்பிக்கினியவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வண்ணமாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த சமூகத்தினர்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றதற்காக அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்பிக்கினியவர்களே, இருந்தாலும் அவர்கள் ஹுபைப் அவர்கள் இதை கேட்டதற்கு பின்னால் அவர்களுடைய ஈமான் என்பது தளர்ந்து போகவில்லை, மாறாக மீண்டும் அதிகமாக வலுப்பெற்றது. அன்பிக்கினவர்களே, காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதி, ஈமானுடைய ஆழம் அவர்களுக்கு புரிந்திருந்தது. எனவே தான் அவர்கள் பிடித்த பிடியில் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கைதியாக இருக்கக்கூடிய வேளையில் அவர் கேட்கின்றார், எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது அந்த அடிமைகள் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். அனுமதி வழங்கியதற்கு பின்னால் அவர்கள் அந்த 2 ரக்காத்தையும் எந்த அளவுக்கு வேகமாக தொழ முடியுமோ அந்த அளவுக்கு மிக வேகமாக தொழுது முடிக்கிறார்கள். தொழுது விட்டு சொல்கிறார்கள், என்னால் நான் நினைத்திருந்தால் அந்த 2 ரக்காத்தையும் நான் மிக நீண்ட தூரமாக தொழுது இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எப்படி நினைப்பீர்கள் தெரியுமா? இவர் மாதத்துக்கு பயந்துதான் இவ்வாறு 2 ரக்காத்துகளை மிக நீண்ட தூரமாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் இந்த 2 ரக்காத்துகளை மிக வேகமாக தொழுது முடித்தேன் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்கள் குறைஷிகளிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு சபல கத்தி தாருங்கள், என்னுடைய மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகளை களைவதற்கு சபல கத்தி கேட்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வேளையில் ஒரு குழந்தை அவரை நோக்கி வந்தவுடனே குறைஷிகள் எல்லோரும் பயந்து விடுகிறார்கள். குறைஷிகள் குழந்தை ஹுபைப் அவர்களை நோக்கி ஓடி வந்து விடுகிறது. ஹுபைப் அவர்கள் கத்தியை பார்த்து குறைஷிகள் பயப்படுகிறார்கள். ஆனால் ஹுபைப் அவர்கள் அந்த குழந்தையை கொஞ்சி குழாவுகிறார்கள், மீண்டும் விட்டு விடுகிறார்கள். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். அவர் நினைத்திருந்தால் அந்த நேரத்தில் கத்தியை வைத்து பயங்காட்டி தப்பித்து இருக்க முடியும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர்கள் சொல்கிறார்கள், ஒலஸ்து உபாலி
ஹீன உக்தில முஸ்லிமன். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்கிறார்கள், வலஸ்து உபாலி, எனக்கு கவலை ஒன்றும் இல்லை. ஹீன உக்தில முஸ்லிமன், நான் கொல்லப்படக்கூடிய அந்த வேளையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு முஸ்லிமாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன். அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். இந்த நேரத்தில் என்னை கொண்டாலும் பரவாயில்லை, காரணம் நான் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்றேன் சொல்கிறார்கள். கடைசியாக கழுமரத்தில் ஏற்றிக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கொண்டிருந்த ஈமானுடைய உறுதி நம்மிடத்தில் அந்த ஈமான் இருக்கின்றதா? அன்பிக்கிறவர்களே, நம்ம எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்போம். இப்பொழுது அதிகமான மேடைகளிலும், ஜும்மாவுடைய மேடைகளிலும், தெருமுனை பிரச்சாரங்களிலுமே ஈமானை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. ஏன் இன்னும் ஈமானை பற்றி திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சில நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் லஸானஹு தஆலா திருமறைக்கு அவனை சொல்லி காட்டுகின்றான். உபதேசம் என்பது யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? அந்த ஈமானை பற்றி பேசப்படக்கூடிய வேளையில், இறை செய்திகளை பற்றி பேசப்படக்கூடிய வேளையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசக்கூடிய வேளையில் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறைவனுடைய அச்சம் ஏற்படுகிறதோ அவருக்கு இந்த உபதேசம் என்பது மிக துல்லியமாக பயனளிக்கும் என்பதைத்தான் படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறைக்கு பறைசாட்டுகின்றான். எனவே அன்பிற்கினியவர்களே, உபதேசம் என்பது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் பயனளிக்க வேண்டும். காரணம், நாம் எல்லோரும் ஏக இறைவனை படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த ஈமான் என்பது நாம் எப்பொழுதும் உரசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாவுடைய ஈமானோடு உரசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மிடத்தில் எந்த ஒரு அணு அளவாது இருந்து கொண்டிருக்கின்றதா? நாம் இன்றைக்கு இலகுவான முறையிலே இந்த மார்க்கத்தை அழகா பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கூட அன்னைக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். எனவே அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஈமானோடு நம்முடைய ஈமானை உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி ஆகிரி கலிமா, மரணத்துடைய வேளையில் யாருடைய நாவில் கடைசி வார்த்தையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சிறு கலிமா எதுக்கு மொழிந்து விட்டார்களோ தஹலல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். எனவே நாமும் அந்த திருக்கலிமாவை சொல்லிவிட்டு நாமும் சொர்க்கவாசியில் ஒருவராக மாறிவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், அம் ஹஸிப்து அன் தத்குலுல் ஜன்னா ஃபலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும், எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் உங்களுக்கு வராமலே இலகுவான முறையில் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அன்பிற்கு சிந்தித்து பாருங்கள். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா யதுகுலு அமலுஹு ஃபில் ஜன்னா, லா யதுகுலு அஹதுகும் ஃபி அமலிஹி ஜன்னா, உங்களில் எவராலும் உங்களுடைய அமலிலே வைத்து நாளை மறுமையில் தஹல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. லா யதுகுலு, ஒருபோதும் நுழைந்து விட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மதி, இறைவனுடைய ரஹ்மத்து கருணை என்பது அடியானுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த கருணை யாருக்கு கிடைத்து விடுகின்றதோ அவர்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்பிக்கை சிந்தித்து பாருங்கள். ஆக அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். யாரோடு உரசி பார்க்க வேண்டும் தெரியுமா? சஹாபாவுடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும். திருமறைக்கு ஆணை எடுத்து வைத்து படித்து அந்த வசனங்களோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து உரசி பார்க்க வேண்டும். அவர்கள் ஏன் இவ்வாறு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்? இந்த நபித்தோழர்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்? திருமறை குர்ஆன் நம்மிடத்தில் எதை பேசுகிறது, எதை கற்றுத் தருகிறது,
என்ற சிந்தனையோடு நாம் திருமறை குர்ஆனை அணுகுவோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்விலே, அந்த திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக மாற்றி தரும். ஈமானை நாம் அதிகமாக உரசி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உரசி பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கத்தியை எப்படி நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் நாம் தீட்டுவோமோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை எல்லா நேரத்திலுமே நாம் தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் வெறுமனை நாம் அந்த கத்தியை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த கத்தி எப்படி பழுவடைந்து நாசமாக போய்விடுமோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அநியாயங்களும் அக்கிரமங்களில் நாம் கொண்டு போகாமல் இறைவன் இட்ட கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு நகர்த்துவோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நாமும் அல்லாஹ் சொல்லி காட்டினானே, முஃமின்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினானே, அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் நாமும் நம்மால் செல்ல முடியும். அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்களை குறித்து படைத்த ரப்பல் ஆலமீன் திருமறை பறைசாட்டினானே, ரலியல்லாஹு அன்ஹும் வ அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அன்பிற்கினியவர்களே, அவர்களும் அந்த சஹாபாக்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹும் அந்த சஹாபாக்களை புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பறைசாட்டுகின்றான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹ். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான் முஜாதலாவில் கடைசி வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் முரண்படக்கூடியவர்களை, அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒருபோதும் நேசிப்பவர்களாக நபியே நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அபனாகும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அசீரத்தகும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இஹ்வானகும் அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் அடியான் யாராக இருந்தாலும் தங்களுடைய நேசத்திற்குரியவர்களாக ஒருபோதும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் தெரியுமா? எதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாயிக அவர்கள் கத்தப எழுதிவிட்டான், பதித்து விட்டான். எதை தெரியுமா? குலூபிஹிம் அல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை ஆழமாக பதித்து விட்டான் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பறைசாட்டுகின்றான். அன்பிற்கினிய சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை குறித்து தான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். எனவே தான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஅய்யதஹும் பிரூஹின் மின், தம்மிடத்திலிருந்து ரூஹை கொண்டு அவர்களை நாம் பலப்படுத்தினோம். வயுதுஹிலும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் தங்கி விடுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், வ ரது அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய சிந்தித்து பாருங்கள். இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்சியினர், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர். அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படையினர் தான் ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தினர் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான் திருமறை குர்ஆனில். ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்விலே, அல்லாஹ்வுடைய படையினர்களாக, அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்களுடைய கூட்டத்தினர்களாக நாமும் மாற வேண்டும் என்று சொன்னால்
படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஹிதாயத்தை, அந்த ஈமானை நாம் பொக்கிஷமாக அழகாக பாதுகாத்து நம்முடைய ஈமானை கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்றியத வேண்டும். ஒரு அடியான் நாளை மறுமைக்கு சொர்க்கத்தில் அவன் நுழையவில்லை என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய அவன் செல்லக்கூடிய இடங்களிலே அதுதான் மிக கேவலமான மிக கெட்ட இடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய ஈமானை அதிகமாக உரசி பார்க்கக்கூடியவர்களாகவும் இறைவனுடைய தூதரும் எதை நமக்கு காட்சி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடியவர்களாகவும் நாளை மறுமையில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தின் பாக்கியத்தை நாம் அதிகமாக அதை பாதுகாத்து நம்முடைய ஈமானை சஹாபாக்குடைய ஈமானோடு உரசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று நாம் முதலாவது குத்துபாவில் நாம் பார்த்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். அன வகாஃபில் யதீம், நானும் அனாதைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களும் ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டி காட்டி அந்த 2 விரல்களையும் ஒட்டிய வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சமூகத்துடைய அன்பும் பாசமும் பொருளாதாரமும் இல்லாதவர்களாக இன்றைக்கு உலகத்தில் அதிகமான அனாதை குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த அனாதைகளை பேணி பராமரிக்க வேண்டும் என்றும் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அதிகமான இடங்களை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே யார் அனாதைகளை பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, வயஸ்ஸலூனக அனில் யதாமா, உங்களிடத்தில் அனாதைகளை பற்றி கேட்கிறார்களா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை அந்த அனாதைகளை சீர்படுத்துவது மிகவும் நல்லது. நீங்கள் அனாதைகளோடு கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பறைசாற்றுகின்றார். எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் அனாதைகளை பேணி பராமரிக்க வேண்டும் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிவிட்டார். எனவே எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான உணவு உறைவிடத்தை கொடுத்து மார்க்கத்துடைய கல்வி அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை மார்க்கத்துடைய அறிவையும் கொடுக்கக்கூடிய பல ஸ்தாபனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் காற்றை விடவும் மிக வேகமாக என்ன செய்வார்கள், தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வழக்கத்தால் வாங்குகின்றான். எப்படி
ஒரு குதிரை குட்டியை வளர்த்து நீங்கள் ஆளாக்குவீர்களோ அதே போன்று படைத்த ரப்புல் ஆலமீன் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்களை வாங்கி மழை போன்று குவித்து நாளை முதன்மையில் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் உங்களுக்கு நாளை முதன்மையில் தருவான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பிக்கினிய அல்லாஹ்வியார்களே, நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான தான தர்மங்களை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியதை போல் ஹாக்கதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டி காட்டினார்கள். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய தூதரோடு நம்முடைய வாழ்க்கையை நாளை முதன்மையை சொர்க்கத்தில் கழிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதுவும் அனாதைகளுக்கு அதிகமாக கொடுப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இறைவனுடைய தூதருடைய சேர்ந்து வரக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், இத்தகுன்னார், நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவு பிசிக்கின் தம்ரத்தின் ஃபமின் லம் யஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா? வலவு பிசிக்கின் தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்துடைய துண்டை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், நரகத்திலிருந்து உங்களை இங்கே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுவும் உங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்பிக்கினிய அல்லாஹ்வியார்களே, நம்மை நான் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான தர்மத்தை கொடுக்க வேண்டும், அல்லது நல்ல சொற்களை நாம் கொடுக்க வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு சொர்க்கத்தில் நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனாதைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அனாதைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நரகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சொன்ன செயல்களை அல்லாஹ்வுடைய தூதரும் எதை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்களோ அதை முடிந்த அளவு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை எதை விட்டு விலக்கி இதை செய்யக்கூடாது என்று எதை விட்டு கட்டாயமாக மிக கடினமாக தடுத்து இருக்கிறார்களோ அந்த விஷயத்தை முடிந்த அளவு நாம் தவிர்ந்திருக்காமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் அந்த விஷயத்தை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். வ ஆখির தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.